முதலாவது காற்றை உண்டாக்குகிற காரியத்தை பார்த்தோம். இரண்டாவது, காற்றை வேலை வாங்க வேண்டும். ஒரு அடிமையை தானே ஒருத்தன் வேலை வாங்க முடியும். டேய், உனக்கு நான் இவ்வளவு தரேன், எனக்கு வேலை செய்யணும், அவன் செய்ய போறான். ஒரு வேலைக்காரனை வேலை வாங்குறது. அதே போலத்தான் காற்றை வேலை வாங்குகிற காரியம் இரண்டாவது படி என்று நான் சொல்றேன். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 9வது வசனத்துல, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். முதல் படியிலே காற்று பார்த்தோம், ஜனங்களுடைய சிந்தனைகளை பார்த்தோம். இப்பொழுது ஜனங்கள், காற்று, மூன்றாவதாக ஆவி என்கிற ஒரு காரியம் வருகிறது பார்க்கிறோம்.